கோமாளி சீசன் 5ல இந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சிக்கன் ரெசிபி பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் ஆக்டர் சுஜித் அவங்க செஞ்சு காட்டி அசத்தின கோரி காசி அப்படிங்கிற ஒரு மேங்களூரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது செம சூப்பராக ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் ரெசிபி செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா. அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உருக்கிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, பெங்களூர் டிஷ்ஷை ஆத்தென்டிக்காக செய்கிறதுக்காக பேட்கட் சில்லி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் 3 பேட்கட் சில்லி, அது இல்லாமல் 3 காஷ்மீரி ரெட் சில்லி, அது 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 கப் ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் துருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கும் போது தேங்காயோட நிறம் மாற ஆரம்பிக்கும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு, ஒரு பட்டை, அதுக்கப்புறமா 2 உரிச்ச பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க அத்தனையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிங்கன்னா அப்படியே இந்த பேஸ்ட்டு செம்மையாக ரெடி ஆயிரும். இது கலரே பார்த்திங்கன்னா இந்த கோரி காசி மசாலா செம சூப்பராக இருக்கும், பயங்கர ரெட்டிஷாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கிறேன். நெய் உருகினதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயத்தோட நிறம் மாற அளவுக்கு, வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கோரி காசி மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவில் சிக்கன் நல்லா புரட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த சிக்கனை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிக்குங்க. மசாலா நல்லா கம்ப்ளீட்டாக சிக்கனில் மூழ்கணும், அந்த அளவுக்கு மசாலாவில் நல்லா புரட்டினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் 1 கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஊற்றி இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸோ இந்த சிக்கனை இப்போ நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் நல்லா வெந்து வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஆயில் அப்படி செப்பரேட் ஆகி வரும். அப்படி இந்த ஆயில் மிதக்க வரும்போது நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் ஃபைனலைஸாக ஒரு சூப்பரான ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா உருக்கிட்டு அதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், இதில் இந்த கார்னிஷிங் பண்ணுறதுக்கு இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட வெங்காயம் நல்லா கரைஞ்சி வரணும், கண்ணீர் விட்டு கதறி அழுவணும், கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கரைஞ்சி செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காயத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கோரி காசி சிக்கனில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அது அப்படியே மேலே சேர்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் செம அப்படைசிங்காக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி சாதம், இட்லி, தோசை, ஏன் அங்கே பார்த்திங்கன்னா அக்கி ரொட்டி, இதை மாதிரிலாம் அரிசி மாவில் செய்கிற ரொட்டியோடு இதை காம்பினேஷனாக சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம இட்லி தோசைக்கு கூட இது பர்ஃபெக்டாக பொருந்தும். இன்றைக்கி பார்த்த இந்த கோரி காசி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, signing out, Subhatra Narayan. Take care, bye-bye. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.